Welcome back guys, நான் ரிச்சர்ட் from Productivv Academy and இது Flutter கோர்ஸோட தேர்ட் வீடியோ. போன வீடியோ நீங்கள் பார்த்து ஒருவேளை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் உங்களோட Flutter ஆப் ரன் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் Flutter ஆப் ரன் ஆகலைன்னா, ஏதாவது ஒரு எரர் காட்டுதுன்னா, இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்கள் கம்ப்யூட்டரில் சப்போர்ட் ஆகலைன்னா, ஆர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரொம்ப ஸ்லோவாக வருது உங்கள் கம்ப்யூட்டரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது VsCodeன்ற ஒரு எடிட்டரில் நம்ம Flutter ஆப்பை ரன் பண்ண போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே சப்போர்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஹை அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் VsCode நம்ம கூகுளில் அடித்தோம்னாலே ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்டு தான். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள், அதோட டவுன்லோடு வெப் பேஜுக்கு போகும். இங்கே போய்ட்டு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னமோ அதுக்கான வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எந்த விண்டோஸ், ஸோ விண்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு 2 செகண்ட்ஸில் எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை கேன்சல் கொடுக்க போகிறேன், பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை கேன்சல் கொடுத்துட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஸ்டார்ட் மெனுக்கு போய்ட்டு VsCode அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். VsCode. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். எனக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ அது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப்குள்ளே போங்க. இந்த பாக்ஸ் டபாவாக இருக்குல்ல, அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப்குள்ளே போங்க. இங்கே போய்ட்டு 2 எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், Flutter எக்ஸ்டென்ஷன் அண்ட் டாட் எக்ஸ்டென்ஷன். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் Flutter ஆப்பை ரன் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். போய்ட்டு Flutterன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. Flutter சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே காட்டுது. கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், பட் உங்களுக்கு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணி Flutter இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்ட் Flutter இன்ஸ்டால் பண்ணும்போதே டாட்டும் கூட சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும் மேக்ஸிமம். பட் ஒரு வேளை இன்ஸ்டால் ஆகலைன்னா டாட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு இதையும் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம ஒரு நியூ Flutter ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு Ctrl+Shift+P கிளிக் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். Ctrl+Shift+P கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே Flutterன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. Flutter நியூ ப்ராஜெக்ட்னு எனக்கு காட்டுதா. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஒரு நியூ Flutter ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. இங்கே நான் கோர்ஸ் தமிழ் 1ன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் வைக்கிறேன். அண்ட் என்டர் அடிக்கிறேன். எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுது. நான் Flutterன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே சேவ் பண்ண சொல்லி நான் காட்டுறேன். ஓகே, சேவ் ஆகி இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஆக ஒரு 1 மினிட் ஆகும், பிகாஸ் கோடெல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஒரு டெமோ கோட் எப்போவுமே கொடுக்கும். Flutter ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு டெமோ கோட், எக்ஸாம்பிள் கோடு ஒன்று கொடுக்கும். ஒரு டெமோ ஆப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மேலேயே நம்ம பில்ட் பண்ணலாம். அப்படிலாம் அந்த கோடை எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கூட பில்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் அந்த டெமோ கோட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. நம்மளுக்கு அந்த டெமோ கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்மளோட டெமோ ஆப். அது வந்து நம்ம எப்போவுமே Flutter ப்ராஜெக்ட் புதுசு க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெமோ ஆப் க்ரியேட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா கோடு ரொம்ப பெருசாக தெரியும். இதை பார்த்து பயந்துடாதீங்க, பிகாஸ் மேக்ஸிமம் முக்கால்வாசி இதில் கமெண்ட்ஸ் தான். கமெண்ட்ஸ்னால் இதெல்லாம் கோடே இல்லை, உண்மையான கோடே இல்லை. இதெல்லாம் நம்ம யூஸருக்காக ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உண்மையான கோடே இல்லை. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. இப்போது நம்ம இந்த டெமோ ஆப்பை ரன் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த வர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஓப்பன் பண்ணி அதில் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரன் பண்ணலாம். வர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸில் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோ ஆகும், பிகாஸ் அதுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோனையே இதில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றணும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மெனுக்கு போங்க. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் கீழே போனீங்கன்னா பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காட்டும். அந்த பில்ட் நம்பரை ஒரு 10 to 15 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூஆர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அது ஒரு 15 டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஆர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எனக்கு நான் ஆல்ரெடி டெவலப்பராக இருக்கனால நோ நீட் யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பட் உங்களுக்கு யூஆர் டெவலப்பர்னு சொல்லிட்டு காட்டும். இந்த யூஆர் டெவலப்பர்னு காட்டுறது உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணும். அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா, பேக் வந்தீங்கன்னா இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நியூவாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் கீழே போனீங்கன்னா USB டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் USB டீபக்கிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி உங்கள் ஆப்பை ரன் பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபோனில். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் ஹோமுக்கு வந்துடுறேன். இப்போ நான் USBயை கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தேன்னா யூஎஸ்பி டீபக்கிங் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதேமாதிரி உங்களுக்கும் காமிச்சதுன்னா சக்ஸஸ்ஃபுல். பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் காட்டும், இந்த கம்ப்யூட்டர் எனேபிள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே கொடுத்துருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளோட விஎஸ் கோடுக்கு வாங்க. இதில் எனக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே டிவைசஸ்னு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தது. இப்போது XT1706ன்னு காட்டுதா, அது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. நீங்களே கூட போய் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் கீழே காட்டும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் அதில் உங்கள் ஆப் ரன் ஆகும். இது என்னோட எமுலேட்டர்ஸ். ஸோ இதான் என்னோட மொபைல் XT1706. நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணோன்னா இந்த மொபைலில் அந்த ஆப் ரன் ஆகும். ஸோ எப்படி ரன் பண்ணுறது? இந்த ரன் மாதிரி இந்த ப்ளே மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ரன் அண்ட் டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ என்னோட ஆப் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. என்னோடய ஃபோனில் இப்போ என்னோட ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணணும்னா, இதில் எனக்கு Flutter டெமோ ஹோம் பேஜின் டைட்டில் ஒன்று காட்டுது. யூ புஷ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் சொல்லிட்டு காட்டுது. நான் ஒரு வாட்டி இந்த பட்டன் புஷ் பண்ணும்போதும் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த புஷ் பண்ணுறேன். 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நான் ஒரு வாட்டி அந்த பட்டன் புஷ் பண்ணும்போது அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா ஹாட் ரீலோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோட டெமோ ஆப் இங்கே இருக்குது. இதில் Flutter டெமோ ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு காட்டுதா. இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நான் இந்த தேடுறேன், இது Flutter டெமோ ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நான் இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணுறேன், வேறு ஒரு விஷயம் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்டிவ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். மற்ற டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எப்படின்னா, நான் இந்த ஆப் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது நான் இதை ஜஸ்ட் சேவ் பண்ணால் போதும், அது உடனே ரீலோட் ஆகிடும். நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். சேவ், உடனே ரீலோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ளட்டரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் இது ஹாட் ரீலோட் ஃபீச்சர் நிறைய இடத்துல இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் உடனே நம்மளோட ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம்லேயே பார்க்க முடியும். நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஆப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம்லேயே பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஃபீச்சர் ஃப்ளட்டரில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆயிடுச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் என்விரான்மெண்ட்டை கரெக்டாக செட் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது சின்ன நோட்டிஃபிகேஷன் எரர்ஸ் ஏதாவது காட்டுதுன்னா, ஒரு வேளை ஏதாவது ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க, திரும்பி இந்த வீடியோ பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டேன், நான் VsCode யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சைடில் இந்த விண்டோவும் ஒரு சைடில் எமுலேட்டரும் வச்சு பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணுற எல்லா கோடுமே இதுலேயும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம பண்ணுற ஐடிஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் கோட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அங்கே பண்ணுற கோட் எல்லாமே இதில் அப்படியே ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேணாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி வீக் நான் நியூ வீடியோஸ் போடுறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.